முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி அணிதிட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ உனக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்த எங்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனம் மாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கண்ண கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி அணிதிட்டாத காளி தேவி அம்மா எப்பிள்ளைய இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வேண்டி வேண்டி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி கணத்துல அழகு வேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால் கொடுங்க எடுத்த அந்த பாலையும் பாரு பாரு மாடி முட்டைப்பால் உனக்கு தந்தா சுற்றமின் படையில் வச்சா கட்டு கத்தி தாலியணி காவு கட்டு நிற்கிறியே அம்மா பத்தினிங்க விரதத்துக்கு சக்தி உனக்கு இருக்குதுன்னா பெத்தவளை மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு முட்டா சூடாத நீரேது காளி நீ மீனாட்சி அம்மாரம்மா அம்மா கற்பூர தீபமேத்தி கை விளக்கு போட்டு அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணி நந்தா அது என்று உண்ணி நந்தா வேண்டுவது உண்ணி நந்தா அடி சத்தியம் பண்ணு பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எழுதிட்டாத காளி தேவி அம்மா பொண்ணு மஞ்சள் அரைச்சி எடுத்து அம்மா அரைச்சி எடுத்து புசி புசி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சமல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 அம்மா குப்பதையும் காப்பதையும் காப்பவளை அம்மா நீ காப்பவளை போல செஞ்சா கடவுளும் பொய்யாகி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கூடவிழி அம்மா நீ கூறபலி கேட்கலாமா அம்மா புருஷன் வரான் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் பாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாலி இல்லா வாழ்க்கை இங்கே கேளி அம்மா அடி வந்து விடு பூவம்புட்டு வந்து விடு பூவம்புட்டு தந்து விடு அடி வந்துடு 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 நம்பிரு பக்தரை காத்திட இங்கே வந்திடம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எழுதிட்டாத காளி தேவி அம்மா அவ ஆக்கி வச்ச சொத்த நீ மூக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ உனக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்த எங்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனம் மாறா கொஞ்சம் மாறாடி கொதிப்பத முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா அம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எழுதிட்டாத காளி தேவி அம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்ன பிரிஞ்சா என்னாகு எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு
ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்ன பிரிஞ்சா என்னாது எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு ஆண்டவன காதலிச்ச பாண்டி நாட்டு மீனாட்சி காதலித்த மணந்ததுக்கு போமதுரை கோவில் சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாசராகம் அம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்க விட்டு கதை பண்ணி ஆண்டவே கண்ணாமூச்சி ஆடுறா ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமைய ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாக எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓடு நாட்டுக்கு சேவை செய்யவே நாகரிக கோமாளி வந்தேனுங்களே நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்களே நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க மழையும் பேச்சு நாளை நல்லா நடக்கிறாங்க விட்டுடு தம்பி வேணா தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே அவ்வளோதான் 7000 சரியா போச்சு பாடா இந்த காசை வாங்குறதுக்கு நான் படுற பாடு கட்சி ஆரம்பிச்சு நான் தெருவில் தெரிய நீ வாழ உள்ள கட்சி ஆரம்பிச்சிங்களா நாட்டில் சீரழிஞ்சு தெரியான் பேசாமல் நான் கடைசி வரைக்கும் ஏழை மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு உயிர் நான் அவ்வளோதான் தேவைப்படுது உண்மையிலே இந்த தேத்தாம்பட்டி மக்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அந்த கூத்தாடி நம்பி தான் அன்பாளையத்தில் அத்தனை ஜீவன் இருக்குது நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் ஒரு அனாதை உனக்கு என்ன குடும்ப பிரச்சனையோ அண்ணே இந்த மலையிலையும் மைசெட்டு போட்டவாரு நீ தாண்டா கடவுள் நல்லா இருக்கணும் உனக்கு இன்னொரு பொம்பளையை கட்டி வைக்கிறேன் பழகிக்கிறியா யாரு பத்தவில்லையோ கரகம் தூக்கிட்டு வந்த ஆளெல்லாம் உட்காருங்க தான் ஏத்தா உட்காருங்க நாங்கள் நாடக நடிகர் தான் நாங்கள் வாரச்சீட்டு பிடிக்கிறவங்க இல்லை உட்காரு பயப்படாது என்ன 200 சேரண்டியா சேரக்கானா இல்லையா அண்ணன் இந்த எழுப்பி உன்னை ஒரு வாட்டுக்கு விழுந்து நாடகத்தை கருத்து புறாம என்ன தூக்கம் கேட்குது சேரில் உண்மையிலேயே எங்கெங்கே தெய்வம் துடியாக இருக்கோ அந்த ஊரில் தான் மழை பெய்யும் இங்கே சாமி துடியாக இருக்குது முத்துமாரியம்மை நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க ஆடாத சாமியெல்லாம் ஆடும் இங்கே நிற்கிற ஆளுகள்லாம் அங்கிட்டு வாங்க போ வாங்க 20 ரூபா டிக்கெட் தான் அங்கிட்டு வாங்க ஒன்றும் பண்ண மாட்டேன் ஜஸ்ட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும்தான் அங்கிட்டு வாங்க இங்கேருந்து மதுரை ஒத்தக்கல்லேருந்து இங்கே எதுக்கு வந்தியே இந்தா வெடி வந்துருச்சு விடு ஹலோ எக்கோவை கொஞ்சம் எக்கோவை சாமியை நிப்பாடிக்கிறோம் ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி தேத்தாம்பட்டி அருமை நல்ல இந்த மலை தண்ணியில உட்கார்ந்துருக்கு இந்த சபை வணங்கி தேத்தாம்பட்டி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி தேத்தாம்பட்டி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி நமக்கு
முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டலகி பொல்லாத முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டலகி அமோய் அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி தேத்தாம்பட்டி கிராமத்திலேய கட்டளகி நமக்கு முத்துமாரி குடியிருக்கா குங்கும பொட்டலகி போடு ஏலோ 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 எல்லோ 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 மாமா எல்லோ அருள்வாக்கு சொல்லி வச்சா தேத்தாம்பட்டி இந்த முத்துமாரி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா ஏ முத்துமாரி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டளகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டளகி எனக்கு தேத்தாம்பட்டி கிராம மணியும் குங்கும பொட்டலகி அமோய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ சாரட்டு வண்டி ஊட்டி ஆதி கிளவை வளர்த்த ரெண்டு காரிமாடு ரெண்டு ஊட்டி நம்ம காரி மாட்ட ரெண்ட போட்டி சாரட்டு வண்டி ஓட்டி ஆதிக்கிழமை வளர்த்த ரெண்டு காரி மாட்ட பூட்டி சாரட்டு வண்டி ஊட்டி சலங்க மணி மாடு ஊட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஊட்டி சாயங்காலம் போற வண்டிய என் மாமா சாயங்காலம் போல வந்திய ஏ மாமா சாயங்காலம் போற வண்டி என் மாமா சாயங்காலம் போல வந்திய ஏ மாமா சாயங்காலம் போற வண்டிய என் மாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழை நம்ம வட்டா எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ அலுயர வித்தரவா 18ஆம் படியாட்டா அதையாது நாட்டு ஓ கருப்பே புரியருவா ஆளு ஏறவி செருவா அலுயர வித்தரவா அதையாது முடியறவா கருமே அதையாது முடியறவா கண்டவரம் தந்தூரமா யசாமி வட்டவரம் வந்துடவா ஏ சாமி கேட்டவரம் தந்துருமா 18ஆம் படியா யசாமி கருப்பு தாய் போடா கேட்டவரம் தந்துருமா யசாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி டேய் எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ ஊருக ரெண்டு ரச்சு யாவுள்ள நேத்தாம்பட்டி கிராமம் இந்த முத்துமாரிய கையெடுத்து கும்பிட ஊரு திரண்டிருச்சு தேத்தாம்பட்டி கிராமம் இந்த முத்துமாரிய கையெடுத்து கும்பிட ஊரே கூடிருச்சு ஊருக ரெண்டு ரச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு ரெண்டு ரச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு ரெண்டு ரச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு ரெண்டு ரச்சு என் மாமா போடுறா நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா பள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா ஓடு எல்லோ எல்லோ
போடுறது இந்த நாரதர் வள்ளி ராஜபாட்டுக்கு போடலாம். சரி, நீ ஒரு ஆள் இப்போ நாடகத்தை கெடுக்க போகிற, அம்புட்டு தொகையும் கட்டி விட்டு தெருவில் செய்ய போகிற. கோடி கணக்கில் நீங்கள் செலவழித்து சாமி கும்பிட்டாலும் ஒரு கோட்டரில் கல்வி பண்ணிடுவேன். என்னைக்கு இந்த தமிழ்நாடு முன்னேறும்னா டாஸ்மாக் கடையை அடைக்கிறாங்கலாம் நினைக்க முடியாது. நீ ஒரு ஆள் போதும் இந்த ஊரை கருத்து போடுவேன். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான இந்த மலையிலையும் இந்த தெய்வத்தை வணங்கி 10 நடிகருடைய குடும்பத்தை காப்பாற்றின தேத்தாம்பட்டி கிராமத்தார்களுக்கு பாதம் தொட்டு எம்கேஆர் இறைவு வணக்கம். வணக்கம். இந்த ஐயா இந்த ஊரா வெளியூரா போ, நீ போகிறது நல்லது. உன் வெதருக்கு அனத்த காலம் பிடிச்சிக்கிச்சு. போயிரு வப்புன்லேயே நான் ஒரு கிருசு கட்ட வைய போயிரு. என்னை பார்க்கும்போது உனக்கு அப்படியே தெரியுமே, கரடி தாயத்து வைக்கிற மாதிரியே இருக்கு. டேமட். நான் ஐயா அந்த வெடியெல்லாம் போடாதீங்க ஐயா. இந்த வெடி ஓட்டைங்கன்னா தில்லான மோகனம் படம் பார்த்துருக்கீங்களா? நடிகர் சிவாஜி கணேசன் ஐயா நாதாசுரம் வாசிப்பார். வெடி டம்மு டம்முன்னு வெடிக்கும், கலைஞனுக்கு மைண்டு மாறிடும். இந்த வெடி வெடிச்சுக்கிட்டே இருந்தா என்னன்னா அதில் மட்டும் தண்ணியை ஊற்றி விடுங்க. போ அண்ணே, நான் போய் ஒன்று கடிச்சிட்டு வரட்டுமாண்ணே? ஏன்னா இந்த ஊர்லேயாவது பரவாயில்ல. ஒரு ஊரில் வெடி வச்சாங்க, அமர்த்த முடியாது, 2 நாள் ஆக முடியாது. கொண்டு வந்து கிணத்து வெடி வச்சு விட்டுருவாங்க. ஒரே ஒரு விஷயம், திருவிழா நீங்கள் கும்பிடலாம், பெரியவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜங்கு ஊதிட்டாங்கல்ல, கிறிஸ்துவ முடிச்சு நாட்டில் இருக்கத்தானே செய்கிறேன். விதி விதி கிடையாது, கிறகா. பேஞ்ச மேலே கொஞ்சம் வேகமாக பேஞ்சிருந்தா நேரம் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். ஏன் விதி விதி? நீ அங்கிட்டு போறியா என்ன பேப்பாயமாயினே? அங்கிட்டு போ ஐயா. ஒரு பெரியவர் இருக்கலாயா, இந்த பாடியை காலி பண்ணிருங்கயா. ஒன்றும் இல்லைண்ணே, கேது சைக்கிளில் வருதுண்ணே. இவர் யாரு? அவர்தான் கேது. இவர் அதுக்கிட்ட பொம்பளை பிள்ளைகிட்ட இருக்காரு. அங்கே இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது பெரும்பாடாக இருக்குது. இது என்ன கூட்டம்? இது என்ன கூட்டம்? உள்ளே வந்து பாருங்க, அங்கே பொம்பளை பிள்ளையை பார்க்கறதுக்கு 50 பேர் இப்படியே நிற்கிறாங்களே. நாடக நடிகரும் உங்களை போன்று விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் என்று நீங்கள் மறக்க வேணாம். பப்புனா நிற்கக்கூடிய எம்கேஆர் கூட செம்பரி ஆடு மேய்ச்சி பப்புனுக்கு வந்தவன். நான் ஆடு மாடு மேய்ச்சதை உயர்வாக நினைக்கிறேன். மனுஷன் கூட நன்றியை மறந்துடுவேன். ஆடு மாடை வாழை அது உன்னையை காப்பாற்றும். இதுதான் உயர். என்ன படித்து என்ன பண்ண புரிய? படித்த ஆளுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்குதா? வேலையெல்லாம் கிடைக்காது. பொண்ணு கிடைக்குதான்னு பாரு. பொண்ணு எவனுக்கும் கிடைக்கல, பூரா பேயாத்துறியா. ஊரை ஆட்டோ எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு செகண்ட் கிடைக்குதான்னு பார்க்குறியா. 2 வீலர் காரு மாதிரி. நம்ம ஊரில் 2 உள்ள தாய் இருந்தாலும் பரவாயில்லங்கய்யா, வாழ்க்கை கொடுக்குறேன். 5 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த ஊரில் ஒருத்தன் எனக்கு 7 உள்ள தாயாக இருந்தால் பரவாயில்ல, நான் தேடிக்கிட்டு இருக்கேன், வெளியே உங்கடான்ட்டேன். ஏன் தமிழ்நாட்டில் ஏன் பொண்ணு கிடைக்கல? பாரதராஜா படம், அவர் படத்தில் தான் பெண் குழந்தை பிறந்தால் தீட்டு என்று நினைத்த தமிழ்நாடு இது. 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே கள்ளிப்பாலை ஊற்று கொண்டாங்களாம். இன்னைக்கு பொம்பளை கிடைக்காம நக்கிட்டு திரி. சிச்சுக்கு எங்கே வெக்கமாக இல்லாமல் ஏஞ்சிருக்கீங்க. எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு வீரமங்கை இல்லை என்றால் எம்கேஆர்ன்ற ஒரு பப்புன்னு கிடையாது. அந்த மாதிரி தான் பெத்ததாய் தான் உலகத்தில் உயர்ந்தவன். யார் கேட்குறா? இன்னைக்கு எல்லாம் பரீட்சை நடந்துச்சுல, இந்த பரீட்சையில் அதிக மார்க் பெற்றது யார் தெரியுமா? பெண் குழந்தை தான். ஆம்பளை பையில ஊரா மூத்திரத்தை குடிங்க. எங்கே படிக்கிறேன்? அது வந்து வேமா பாத்திரம் விளக்குச்சு, அம்மா நான் போய் படிக்க போகிறேன், நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு படிக்குது. இவன் அப்படி கிடையாது. ஏம்மா செல்லை சார்ஜ் போட்டியா? போட்டேப்பா, கொண்டா பிரிப்பேடு விளையாடணும்னு மாடியில் ஏறிடுறேன். அவனை கூட்டாளி ஒரு 10 பேர் இருக்காங்க. இங்கிட்டு வர்றாங்க ப்ரோ அங்கிட்டு வர்றாங்க ப்ரோ ஓம் பக்கம் வர்றேன் ப்ரோ. எப்படி படிப்பேன்? வாத்தியார்களை மதிக்கணும். இந்த இருக்க பெரியவங்களுக்கு தெரியும். அன்றைய காலத்தில் பக்தியோட விபூதியை பூஜிக்கிட்டு வாத்தியாரை பார்த்தவனே மண்டிட்டு வணங்குறதுனால தான் அவன் இன்னைக்கு பெரிய மனுஷனாக உட்காந்துருக்காங்க. இவங்கெல்லாம் கைதட்ட கூட சக்கட்ட போடுறிய விதி. இன்னைக்கு அப்படி கிடையாது. வாத்தியார் மாணவர்களை பார்த்து பயப்படுறாரு. ஒரு மாதிரியா 4 மைலுக்கு பேசினாங்கன்னா வாத்தியார் வீட்டுக்காரம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறார். ஒரு மாதிரியா பேசுகிறாங்க. என் உசுருக்கு இவங்க 4 பேர் தான். என்ன சொல்லு. ஏன்னா இப்போ பூரா காசு.
வாத்தியார் 1 லட்சம் கட்டி பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாருன்னா 1.5 லட்சம் கட்டி போகிறேன். அப்போ நீயா நானா அடித்து பார்ப்போம். அடியாத பிள்ளை படியாது. கோடிக்கணக்கில் காசை வச்சு நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்கலாம். உங்கள் பிள்ளை படிக்காது. அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி விறகு வெட்டுற பிள்ளை வந்து 100க்கு 100 வாங்க. இதான் உண்மை. கல்வி என்பது காசை கொடுத்து வாங்க முடியாது. ஏவுகணை நாயகன் தெரியுமா? சமீபத்தில் ஒரு போர் நடந்துச்சு பாகிஸ்தானுக்கு நமக்கும். இந்த பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, உலக நாடுகளே பார்த்து பயந்தது இந்தியாவை அல்ல, தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தமிழனை பார்த்தேன் பயப்படுது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இது எத்தனை பேருக்கு தெரியும்? அப்துல் கலாம் ஐயா அம்மா அப்பாவும் அவர் படிக்கும்போது மாதத்துக்கு 1.5 லட்சம் செலவழிச்சா படித்து வச்சாங்க? கிடையாது. அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தார், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார், இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்த்த ஒரு தமிழனாக வாழ்ந்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இப்போ பிள்ளை தவந்தவனே ஒரு மஞ்ச வண்டி வந்துடுது. அவங்க ஆத்தா 2 இட்லியை ஊட்டிக்கிட்டு அது 4 இட்லியை சாப்பிட்டு போடா ராஜா, மாதம் 35,000. 6 மாதம் கழித்து விருந்தாடி வந்து கேட்குறாங்க, உன் மகனை 35,000 மாதம் மாதம் கட்டி படிக்க வச்சியே, என்ன படிக்கிறேன்? இப்போ ஏன் சொல்கிறேன், 3 மாதம் ஆச்சு ஏன் சொல்கிறேன், அடுத்த 5 லட்ச ரூபா செலவு, இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ இஜெட் வரைக்கும் சொல்கிறேன். இது படிப்பா இல்லை. பெரியவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், கல்வி அந்த குழந்தைகள் உள்மனசிலே இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு பெத்ததாய் தகப்பன் மாலை நேரங்களில் படித்தவங்க சொல்லி கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்குங்க. உலகம் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கு. நீங்கள் நினச்சது மாதிரி கிடையாது, எல்லாமே மாறிக்கிருச்சே. இப்போ கரகம் தூக்கிட்டு வரும்போது கூட நான் பார்த்தேன், நாங்கள்லாம் பெரிய கோடாங்கி சாமியாடி 18ஆம் படியான் கருப்பேந்தேன், எனக்கு குலசாமி அழகமலையான். இப்போ கரகத்தில் பார்த்தேன் சம்மந்தம் இல்லாமல் குதிக்குதுங்க. சாமி தான் உண்மைதான். சாமி வந்து நெல்லுன்னா நிற்கணும், சொல்லுன்னா சொல்லணும். மழை எப்போ பெய்யும்னு சாமியாடி சொல்ல தெரியுமா? அன்றைய காலத்தில் என் பெரியவங்களாம் சொன்னாங்க, அருவாளை ஏறு நின்று எங்கள் ஐயாலும் சொல்லுவார், கருப்பா எப்படா மழை பெய்யும்? 16 நாளில் கருப்பேன் மழை இறக்கி தரேன்டா. அப்படி இறக்குற கருப்பனை நம்படா, வலது கை தரேன்னா சத்தியம் வாங்கினேன். இப்போ வீட்டுக்கு 7 பேர் ஆடுறேன். ஆளுமா டோலுமா பாட்டுக்கெல்லாம் சாமி வருமாடா. அண்ணே, இதுதான் வீம்புக்கு மாடு ஓட்டி விருதுக்கு வேட்டையாடுறது. இப்போ இலவட்டம் அப்படித்தான் ஒருத்தன் வீம்புக்கு ஆடிவிட்டேன். ஏற்கனவே ஒரு பீரை சாப்பிட்டு ஆடி இருக்கேன். அருவாலை ஏறணுன்னே ஊர் ஜனம்புறம் கேட்குது, மழை எப்போ பெய்யும்? தெரிஞ்சா தானே மயிர் மையம் சொல்லுவேன். மேலே ஏறிக்கிட்டு மழை, கருப்பன்ட்டே மழையை கேட்குறியா? அப்புறம் அந்த தாஜ்நாட்டை போய் கேட்பாங்க. சொல்ல தெரியல, அடிச்சு விட்டேன் பாரு. இன்னும் 171 நாளில் மழை பெய்யும்டா. ஏன்னா அவன் சொன்னது வையாஜி, ஆவணிக்குள்ளே பேஞ்சிடும். அர்ச்சனை சீட்டு வந்துருக்குண்ணே. அர்ச்சனை சீட்டா? திருப்பத்தூர் அருகில் உள்ள விராமதி பாய்ஸ் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக 501. நன்றி. யாரா கொடுத்தது? ஓகே, நீங்களாவது 500 ரூபா கொடுத்து என் பெட்ரோல் காசை மிச்சம் பண்ணீங்களே. கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தான் இப்படி நாடகம் ஆடி இருக்கேன் 21 வருஷமாக. இல்லாட்டா என் நாடகம் பார்க்க இடம் பத்தாது, புளிய மரத்தெல்லாம் ஏறணும். விதி. நீ எந்திரிச்சு போவேன், எந்திரிச்சு போ. தென்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம், அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரம்பா, அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அந்த பேக்கரம்பா, அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம்
அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் உலக நாடுகளை இரண்டு வாக்க வச்சகலாம் அவர்தான் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். ஒரு 4 பேர் தான் தமிழ்நாடு, அங்கிட்டு பூரா ஆந்திரா கேரளாவா கைதட்டலாம். ஏவுகணை நாயகனுக்கு கைதட்டலாம், பருப்பு வேகலை, அப்போ சிலிண்டரை பிடிக்கிட்டு நான் போகலாம். கைதட்டுறதுக்கு தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. இன்னைக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கலைகளையும் வாழ வைங்க எல்லாரும். இப்போ வந்துச்சு பேண்ட் வாத்தியம், அருமையான வாத்தியம். நாயனம்லாம் கிட்ட வைக்க மாட்டியே, ட்ரம் செட்டு பேண்டு இந்த மாதிரி. கேரளாவிலேருந்து கூப்பிட்டு வர்றீங்க, கேரளாவிலேருந்து வர்றாங்க 25 பொம்பளை 25 ஆம்பளை, ஒரு பக்கம் சிறச்சு பூரா வெள்ளைச்சோலையோட தும்முன்னு இறங்குறாங்க. 1.25 லட்சம் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்க இவங்களுக்கெல்லாம் 400 ரூபா கொடுத்தா போதும், 4 நாளைக்கு முளைப்பாரிக்கு அடிப்பேன். ஓ மண்டையும் நீ இப்படி ஒரு மண்டையை நான் எங்கனையும் பார்க்கடா கம்மா, அதான்டா முக்குளிப்பேன். கம்மாயில் பார்த்துருக்கேன், முக்குளிப்பேன். கம்பை வச்சு அடிக்கும்போது தப்பக்கணும் வேற. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலப்பா, 3 கொண்டாட்டி கிடையாது. அம்மா இவன் தானே புரோக்கர் வேலை பார்த்தவன். கல்யாணம் பண்ணும்போதே இந்த ஆளுக்கு மசர் கிடையாது. கல்யாணம் முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடிஞ்சோடனே 7 மணிக்கெல்லாம் போய் முதல்ல இடம் பிடிச்சிருக்கேன். நம்ம ஆள் 7 மணிக்கெல்லாம் தாலி பெரிய நீக்குற படம் பார்த்துருப்பேன். போய் இடம் பிடிக்கும் போது கரண்ட் போயிடுச்சு. பொண்டாட்டி 1 கிலோ ஆப்பிள் 1 கிலோ ஆரஞ்சு, அது பெரிய தின்னி பயவலியாக இருக்கும் போல். அம்பூட்டியும் ஒரு கடையே காலி பண்ணி போயிருக்கு, இருட்டுக்கு அதுக்கும் தடவி இருக்கு. இந்த ஆள் படுத்துட்டாப்புல, மண்டையும் கட்டிலும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அப்பாட்ட சொல்லியிருக்குன்னா உங்கள் மருமே வல்ல வளப்பான்னு. கடைசியில் பார்த்தா முண்டை காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு வெளியே வரேன். பொண்டாட்டி கேட்கணும், என்ன ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. பூடு வேணா மது பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும், ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடும். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே தமிழனுக்கு இந்த குடி பழக்கம். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கிட்டு குடலும் வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. 10 வயசு புள்ள என் தங்க என் ராசா எங்கையா, 10 வயசு புள்ள என் தங்கோ என் ராசா எங்கையா, 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள, சட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு மூச்சு வாங்கி தந்தையா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானே மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானே மறந்தாயா. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே இந்த குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே இந்த குடி பழக்கம், வீணா உடம்பு கிட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுவே. அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே இந்த தமிழனுக்கு இந்த பாலா போன குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற ஜீவனெல்லாம் இந்த குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டில் அட பல குடும்பம் அட தெருவில் வாடுதே.
வந்து குடியாரம் பார்த்து திருந்தினாத்தான் திருந்த முடியும். பொண்டாட்டி தாலியில் சத்தியம் பண்ண பிள்ளைய போட்டு தான்னா 10 கோயிலுக்கு கயிறை கட்டினா திருந்த முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை ஒழிக்க முடியும். ரைட், வா. எம்கேஆர் அன்பாலயம் நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக வே ஆதியப்பன் தேத்தாம்பட்டி அவர்கள் 501 MKS இது என்னடா போட்டிருக்கு பிரதர்ஸ் துறையூர் அவர்கள் சார்பாக 1401. அது என்ன கணக்கு? 100 ரூபாய் வரும்போது சரக்கு போட்டியா? நன்றி ப்ரோ. அம்பளிப்பு வாரி வழங்கி அத்தனை உள்ளத்துக்கு நன்றி. இந்தாப்பா ரூம் பாய். அவர் கண்ணு தெரியாம காசு நினைச்சு வரேன் காக்கிய வந்தாண்டா டிரைவர். அவ்வளோ பெரிய காமெடி இல்லை. இது வர வர காமெடியை கொண்டுக்கிட்டு இருக்கு. உனக்கு என்னைக்கு காசை வட்டி போறேன்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய இந்த முத்துமாரி அம்மன், இங்கே உள்ள இந்த முனியப்பா சாமி, நொண்டி ஐயா, கலிஜேரி காளிமுனி ஐயன், 18ஆம் படியான், மதுரை பாண்டிமுனி, எல்லா சாமியும் துடியான சாமி தானே. ஆனால் எல்லா சாமி கதவையும் திறந்து வச்சு தான் தீவாரனை காட்டுறாங்க. அதே தமிழ்நாட்டில் 18ஆம் படியானுடைய கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்குது? அங்கே தான் விஷயம் இருக்குது. இந்த 18ஆம் படியா எங்கே பிறந்துச்சு, எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, வரலாறை சொல்ல போகிறேன். இந்த தேத்தாம்பட்டியில் உண்மையிலே சாமி இருந்துச்சுன்னா இப்போ முளைப்பாரி தூக்கிட்டு வரந்தீங்கள கரகம் அந்த மாதிரி இப்போ ஆடணும். உண்மையான சாமியான்னு நான் கண்டுபிடிச்சி போடுவேன். சாமி ஆடுறது பிரச்சனை கிடையாது. யாரும் இந்த செகதியில் போய் விழுந்துடாதீங்க. ஒரு ஊரில் சாமி அழைச்சியும் பாவம் கிணத்துக்கிட்ட படுத்து கிடந்தவன் ஆடி தண்ணியில். கலிஜேரி காளிமுனி ஐயா துடியாக இருந்தால் இங்கே ஆடட்டும். எக்கோ வச்சு நல்லா ஏற்று தம்பி. நீ ஆடிடக்கூடாது, வயிறக்கிற பிச்சு விட்டுருவேன். நாளை பண்ண அடிக்க. ஹலோ ஹலோ ஹலோ. வடக்கே மலநாடு பழி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா, தச்சுனா பூமி அடாராம் பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டு விளையக்கூடிய மலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்கே தொட்டி கட்ட மறுக்குது. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் நமக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய இந்த அரசனுக்கு இந்த சண்டாள பைய சாமி ஒரு குழந்தைய கொடுக்க மறுக்குதுன்னு சொல்லி திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்க. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு அந்த சிவனோடையார்களோடு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசே இந்த விஷயம் தெரிஞ்சு புறப்புறான்டா அங்க காசிமா நகரத்துக்கு. ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்தனுக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தாரவாத்து குடுடா என்று சொல்லி மண்டியிட்டு மடிப்பிச்ச கேக்கும் காலா. அப்ப காசி விஸ்வநாதன் அவன் சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தாரவாக்குறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி கருப்பா தாரவாத்தாண்டா காசி விஸ்வநாதே. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு வந்த நேரம் அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குது 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது. நாடு பஞ்ச நாடாகுது. அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் சாகுது. மக்கள் எல்லாம் பசியில வட்டில வாடுதுடா மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே
முப்பாட்டேன் காலத்துல இருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லே கருப்பு. இந்த பஞ்சம் வர காரணம் என்ன? அப்ப எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மட்டும் குறி பார்த்தால அங்க உடுக்க உடச்செறிஞ்சிற கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளுலையா. அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகால 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பாக்கும் கால அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதன் தார வார்த்தை இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இவன் ரோஜாக்கார ஜாமிடா. இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் இவன் கட்டு கடங்க மாட்டேன். இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புறும் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனு பெட்டிக்குள்ள. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமலை வெஞ்சி குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. என் கரபுரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி வருதுடா தன்னந்தனியா ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லைன்னு என்னை கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உக்கார? அப்ப அழகு மலைக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்கள்லாம் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் பண்ணி கொள்ளை அடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாய் 18ஆம் படி கருப்பா. அப்ப அன்னை இல்லாத அந்த அன்னை இல்லாத மலையாள சீமையில நாங்க அக்கா தங்கச்சி 7 பேரும் இருக்க மாட்டேன் என்று சொல்லி 7 கன்னி மாறா என் முத்து மாறிய என் தொட்டிச்சி அம்மா ராக்காயையும் நாங்க அங்கேயே போயிருவோம். இங்கே தேத்தாம்பட்டியில இருக்கக்கூடிய இந்த முத்து மாறிய கூட்டிக்கிட்டு என் கருப்பா கொஞ்ச நேரம் நீ வீரமான ரோஜாக்கார சாமிடா கொஞ்ச நேரம் நீ மகடி ஓட்டு விளையாட எந்திரி. தேத்தாம்பட்டியில உங்க பாட்டைங்க காலத்துல எப்படி இந்த ஊர்ல இருந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்ன பண்ணாங்க? குடிக்கே ஊரலில்லே தேத்தாம்பட்டியில உங்க பாட்டைங்க காலத்துல உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கருப்பா. நிம்மதியா கையெடுத்து கும்பிட சாமி இல்லே பரப்பனல்லா பெரங்கோடி பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாக பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இன்னைக்குன்னா 30 ஆண்ட சாமி மம்மா ஆண்டு போயிரும். 12 வருஷம் ஏத்தாம்பட்டி பகுதியில பாராமழையில்லே பஞ்சம் போகுது, இந்த நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த தேத்தாம்பட்டி மக்களை வளர்க்க போறேன், நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து அழாக போறேன். பஞ்சம் தாங்களே உப்புடுங்க முத்து மாறி நொண்டி சாமி முனியாண்டியும். அப்ப ஊருள்ள மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த தேத்தாம்பட்டியில தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சி நம்ம கிளவி மயிலிங்கிற உடுங்கி மக்க வளர்க்குறாடா. அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி பிள்ளை வளர்க்குறாடா. வீரம் பத்தலே இந்த தேத்தாம்பட்டி சாமிக்கு வீரம் பத்தலே.
எங்க டீக்கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையெல்லாம் பேயடிக்க விட போறையா 1000 பாட்டுல சாராயம் 1000 பாட்டுல சாராயம் எப்பயும் பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா 3000 பாட்டுல சாராயம் என் சீமியாம் பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா அங்க ஆந்தா அலறுதுடா உடமுள்ளு சத்தம் கேக்குதுடா நீ ஊத்தான் கரைய விட்டு என் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த தேத்தாம்பட்டியில உள்ள இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவெளி பொட்டலில நீ கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி காளிமுனி ஐயா தங்க நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா சாச்சாடு விச்சருவா சாமி விச்சருவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாச்சாடு விச்சருவா கருப்பு விச்சருவா வெள்ளி நல்ல புட்டியருவா சாமி புட்டியருவா விளையாடுதுடா தொண்டி சாவிட்டா ஓ விச்சருவா ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா கருப்பா துள்ளி வாடா கூப்பிட்டது கேட்கலையா என் தேத்தாம்பட்டி முத்து மாறி கொஞ்ச நேரம் அண்ணே வந்து நேரமாச்சு உன்னைய தங்கச்சிய காணாமுடா வாடா கருப்பா ஓடி வாடா நீயும் ஓடி வாடா கருப்பா ஓடி வாடா துள்ளி வாடா நீயும் துள்ளி வாடா கருப்பா ஓடி வாடா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்கலம்பு சல்லடமா சாமி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு எருக்கலம்பு சல்லடமா கருப்பா சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா சாமி சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா சாமி சல்லடமா வைக்கும் கால்களுக்கு கருப்பு கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா கருப்பா சல்லடமா மாறாண்டா ஓடி மாறாண்டா எங்க கரப்பு வர தாராண்டா தங்க கரப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு அட வந்துட்டாண்டா எங்க கரப்பு வர தந்துட்டாண்டா தங்க கரப்பு சொல்லி வந்தானா ஆடி வந்தானா அரு தந்தாண்டா எங்க கரப்பு ஓடி வந்துட்டாண்டா தங்க கரப்பு மழை வருதுல்ல வரட்டு அண்ணே மழை வேஞ்சிக்கிட்டே நல்லா 500 ஆயிரம் கொடுத்து 100 ரூபா உன்னை யாரா வாங்க சொன்னது பெரிய ராஸ்கல் பிஎன்எம் தல்லாம்பட்டி இளைய என்னடா இது பாருடா டே 100 ரூபா கூட உனக்கு தரேன் இளைஞர்கள்னே இளைஞர்களா இளைஞர்களை தான் அப்படி எழுதலடா இளைய காணாமல் எழுதி இல்ல இளைஞர்கள் பிஎன்எம் தல்லாம்பட்டி இளைஞர் சார்பாக 101 அம்புட்டு இளைஞர் 100 ரூபா தானப்பா நல்லா இருப்பப்பா அருமையான மண்டை வெட்டிங்க வாடா அள்ளிட்டானே நீக்குற பாய்ஸ் கப்ளிங்க இந்த கிளம்பிட்டேன்ல குளிருக்கு கல்லு குடியிருப்பு எம்பிஎல் கண்ணன் 501 கல்லு குடியிருப்பு கேஎம் இளையராஜா 501 அன்பாளையத்துக்காக 1001 அளித்திருக்கிறார்கள் கடுகு 2 ரூபாய்க்கு துவரம் பருப்பு 1 கிலோ இது இல்லையா அதெல்லாம் அதுல இருக்கானே இல்லை அன்பாளையத்துக்கு அடைச்சிடா என்ன கரத்திலும் பொன்னலாளம் குடியே மதிமரியாதைக்குரியே தேட்டாம்பட்டி கிராமத்திலே அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மது எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இங்கே வரவைத்து இந்த விடாத மலையிலையும் 10 பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து நம்ம தெய்வத்துக்காக இந்த நாடகம் நடக்க வேண்டும் என்று இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேர் பாதம் தொட்டு வணங்கி நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையைச் சேர்ந்த பி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி
பாசத்துக்குரிய அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த KS புஷ்பலதா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டு அவருக்கு சொல்லே தேவை கிடையாது. பேச்சு அது பயங்கரமாக பண்ணிடுவார். எதுலேயுமே குறை இல்லை. ஆனால் உடம்பு தான் குறை. வந்து நின்றா தேலி கெளுத்தி மாதிரி இருக்கும் வயிறு. என்னுடைய அக்கா வீட்டுக்காரு விதி என்ன செய்ய, மச்சான சொன்னோம்னா எங்கள் அக்காவை அனுப்பிட்டாருன்னா நான் எங்கிட்ட கஞ்சி ஊற்றுறது. என் அன்பு மச்சான் புதுகையை சேர்ந்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். 6 மணிய கலையரசு, 7 மணிக்கு முத்துராசு. 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமுதைய அன்பு தம்பி பெருங்கொண்ட ஒரு திண்ணிப்பைய இலைச்சவே ஜோறு ஊற்ற முடியாது. ஹோட்டல்லாம் விட்டோம்னா ஹோட்டலில் அடுப்பு கறியை முதக்கொண்டு தலையை விட்டு திங்கிறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. என்னைக்கு என் ஜோலியை பிடிக்க போகிறாரோ. மழை வருதா? இப்போ பெருங்கொண்ட மழை வரும். இப்போ சாமியை கூப்பிட்டு இப்போ மழை வரத்தேஞ்சி மழை வேயட்டும். மழை வேஞ்சு மண் வளம் ஜலிக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும். தேத்தாம்பட்டி கிராமத்தில் இந்த திருவிழா முன்னிட்டு நாடகம் போட்டாக, திருவிழா நடத்தினாங்க. சரியான மழை, விவசாயம் நல்லா இருந்துச்சு அந்த வருஷம்னு சொல்லணும். இதுக்கு மேலே பெருமை இந்த ஊருக்கு எதுவும் கிடையாது. சரிதானே தம்பி? நீ என்னத்தை பாட போகிற மயிர்? சரி பாடித்தொலை. ஏன்னா அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். மணி தேஜா குனி நீ பொட்டு வச்சே அதங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதும். நீ பொட்டு வச்சே அதங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதும். அத நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. நீ பொட்டு வச்சே அதங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும். வந்து செஞ்ச புண்ணியந்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு. அவரை போல இந்த அருமில்லை அலசி பாரு நீ உலகத்துல. அவரை போல இந்த அருமில்லை அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனா அண்ணனையா அன்பு பிள்ளை மன்னனையா. அண்ணனா அண்ணனையா அன்பு பிள்ளை மன்னனையா. ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா. அத நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. நீ பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான தங்கரதும். வெற்றி எல்லாம் உங்க கூட வரும். நீங்க ஒரு இடம் நல்ல பெருமை வரும். சத்தியத்தை அதனை காத்து வரும். அந்த சாமி தரும் பல நூறு வரும். மனசு எல்லாமே கோவிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. மனசு எல்லாமே கோயிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்லா வந்தா வல்ல வந்தா நல்லதெல்லாம் சொல்ல வந்தா. நல்லா வந்தா வல்ல வந்தா நல்லதெல்லாம் சொல்ல வந்தா. நாடெல்லாம் நாடெல்லாம் வல்ல வந்தா. அத நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி. நீ பொட்டு வச்சே எங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதும். ஏ தானா நன்னா தானா நன்னா தானா நன்னா
குமரனுடைய புகழை பாடியதற்காக தம்பி 100 ஆண்டு காலம் நல்லா இருப்பான். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். செல்வா பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுகை எங்கள் அண்ணன் மூர்த்தி அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். என்ன அடிச்சாலும் அதே சம்பளம் தான் எதுக்கு வரும் சாமானை மட்டும் நினையாம பார்த்துக்க. ஆனால் பொம்பளையாள் கூட விவரமாக போய் உட்காந்துருக்கீங்களா கோயிலில் நீங்கள் வாழன்னா ஆம்பளையாள் கூட முளைச்சி போட்டோம்னா உண்மையிலே இந்த தண்ணிக்குள்ளே ரொம்ப நனைஞ்சு உட்காந்துருக்க ஆள் உரம் கட்டிங்க போட்டு தானே உட்காந்துருக்கேன். இல்லாட்டா இவ்வளோ தான் உட்கார மாட்டேன். மாடு பொடி மாடு எப்போ உனக்கு என்னதே வேணும் வேணா டான்ஸு பிள்ளைய கட்டிக்கிறியா போ. அது வேற எலும்பு பத்தி முண்டை ஒரு மஷ்ரூம் இல்லை. சிறந்த முறையில் இங்கே சீந்தால் அமைத்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் புதுக்கோட்டை நீலகண்டேன் ஓட வேகத்திலாம் உடஞ்சிரும். நீலகண்டா இங்கே வேணா வச்சு விட்டுருவாப்பா பாடும்போது நீ ஓடு தாளம் போடு. சிக்கு சிக்கி நெஞ்சு கோயில் பஜனைக்கு போடுறவன்டா பொங்கச்சோத்துக்கு போடுறவன் அதே தான் கிச்சடி கிச்சடின்னு விலங்கா போயில இங்கே கொண்டு வந்ததுக்கு. தம்பி நீ சிரிக்கிறியா மாடு கிட்ட அத்துட்டு போயிடாமப்பா ஆனால் முளைக்குச்சி விடுங்கிற மாதிரி சிரிக்கிற. ஆடல் அரசி அபிநய சுந்தரி அருமையான பொம்பளை பிள்ளை. மொத்தமே அவ்வளோதான் மிஞ்சி மிஞ்சி போனால் 35 கிலோ தான் இருப்பாள். அதை தேடி பிடிச்சி 3800 வாடகை கொடுத்து எடுத்து வந்திருக்கேன். அடுத்தவன் பொண்டாட்டி நான் அத்தைக்குழி சம்பளத்துக்கு வந்தவன். இதில் யூடியூப்பில் வேறு ஜூம் பண்ணி எடுக்கிறேன். அவன் புரிசியம் பார்த்துக்கிட்டு அந்த புட்டேஜோட அருவா கம்போட ஆளாத கூப்பிட்டு வரேன். இதில் மாட்டுறது யாருன்னா மருதமணி மாட்டிக்கிடுவேன். அவன் கம்பு கூட்டுறது மடுவதும் தெரியாமல் அவன் கப்ளிங் ஓசு தாண்டா இந்த நிலைமையில மழை பெய்யுது. திருந்த மாட்டிய போங்கப்பா. அன்பு சகோதரி புதுக்கோட்டை ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிங் பேர சொன்னோடனே சோத்து பல் அடிச்சு விடுறாரு பெரிய ஹெட்மாஸ்டர். கை அப்படியே வாசத்து புலம் தள்ளுற மாதிரி உட்காந்துருப்பார். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி. உண்மையிலே அந்த மலையில் நீ கலட்டுறது நல்லது. நீ கலட்டிட்டா நாங்கள் கலட்டிடுவேன். நீ போக மாட்ட. உள்ளூர் தானே உள்ளூர் சட்டு தானே. 2 நாள் நாடகம் இன்னும் வச்சா அழுதாப்புல. யாரு இங்கே 2 நாள் ஆனாமா இல்லை வேற ஊரில். சரி சரி வாழ்த்துக்கள் புறோம். எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் தேத்தாம்பட்டி ஊரார்கள் மற்றும் அம்பலகாரர்கள் இளைஞர்களும் மற்றும் கமிட்டியாளர்களும் இந்த நாடகத்தை வருக வருகன்னு அத்தனை பேரையும் அழைத்திருக்கிறார்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள 600 வருஷம் உடம்பறந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தாலும் உலகத்திலே பசிய போக்கக்கூடியது பெத்த தாய் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர்
என் உண்மையான பேர் எம்கே ராதாகிருஷ்ணன். இது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர். ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி வச்ச பேர் தான் எல்லாத்துக்கும் தெரியும். எம்கேஆர் பபன்காமை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். மலைக்கு அதுக்கும் அந்த இன்னொருத்தைய மொண்டாட்டியும் அந்த சூம்பா காலையும் எழுதிட்டு வரேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் குண்ட ராதா அண்ணே. நிறுத்திட்டாரு அம்மா. ஒயிலாட்ட வாத்தியார் நிறுத்திட்டார். நீங்க எல்லாரும் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை. தாலாட்டு கேட்ட தம்பி ஊர் பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை. தாலாட்டு கேட்ட தம்பி ஊர் பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமின வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கமின வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு கண்ணாக. அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா. நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் அப்புறம் நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். மழையில சும்மா இருக்க முடியல. உங்க நாளைக்கு வணக்கங்க. நீங்க நடந்து நாங்களா இருக்க முடியும்.
நீங்கள் எப்படி எல்லாம் இருக்கீங்களா? இந்த மலையிலையும் நாங்கள் நாடகம் பார்ப்போம் உட்காந்துருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமான நன்றி. யாரும் வீட்டுக்கு போகாமல் நாடகம் நடக்கிற வரையும் உட்காந்து பாருங்கள். நல்லா இருக்கிறீங்களே? சுக்கு காப்பியா? சரி, யூடியூப் சேனல் நன்றி. மைசூர்காரனே என்ன பண்ணுறீங்க? பாவம் நல்ல பத்திரமா உட்காந்துருக்கு. உங்களுக்கு முடியுமா நன்றி. அப்புறம் நம்மளும் போலாமா? கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டே நடி பறிக்க வீடு கண்ணிமைக்கு நேரத்தில காதல் கொண்டே நாடி கடிச்ச செம்பே நாடி முதல் படம் முடிஞ்சிருச்சு. ஏங்க அடுத்த படம் தான். ஏதோ மலையில என்ன நினைச்சுக்கிட்டு